ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய இந்த உருளியில் எப்படி நம்ம பூக்களை போட்டு அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளியை வந்து நம்ம அலங்கரிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 4 விதமான பூக்களை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த பூக்கள் மட்டும்தான் போடணும் இல்லை, நம்ம வீட்டில் என்ன பூ கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம உருளையில் போடலாம். போட்டு தண்ணியில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா செவ்வந்தியில் வந்து வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரோஸில் பார்த்தீங்கன்னா சிகப்பும் மஞ்சள் இதுதான் கிடைச்சிது. ஸோ இந்த பூக்களை தான் நான் வந்து இப்போ அந்த உருளையில் போட்டு நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். பொதுவாகவே வீட்டில் உருளையை வந்து நம்ம பயன்படுத்தி பூக்களை போட்டு வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வீட்டில் மட்டும் இல்லை, நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த உருளையில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் பூக்களை நிறச்சி வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தண்ணியை வந்து ஊற்றிட்டு இதில் கூடவே நம்ம கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் ஜவ்வாதும் அது கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். அடுத்து இந்த உருளிக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். உருளையை பொறுத்தவரைக்கும் பித்தளையில் மட்டும் இல்லை, நம்ம மண்ணிலையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணாடி பவுல்லையும் நம்ம பூக்களை போட்டு வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இடையில வந்து நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரை வந்து நான் வைக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நடு பக்கத்தில் வந்து ஒரு சாமி சிலையை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. வழக்கமாக சும்மா பூக்களை மட்டுமே நம்ம நிறச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி மேலே ஒரு சாமியை வச்சுட்டு அங்கே பக்கம் ஒரு தீபம் ஏற்றும் போது அது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும். இப்போ நான் வந்து முதல்ல செவ்வந்தி பூவை தான் வைக்கிறேன். நம்ம பூக்களை ஃபுல்லாக நிறச்சி வைக்கும்போது அது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து செட் ஆகிக்கும். நம்ம முதல்ல வைக்கும்போது அங்கேயும் இங்கேயும் அது தண்ணியில் வந்து அசைஞ்சிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பூக்களை நிறச்சிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஒரு ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் இந்த வெள்ளை கலர் செவ்வந்தி வந்து வச்சுருக்கேன். அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலர் ரோஜாவை வந்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளையும் சிகப்பும் சேரும்போது அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக அடுத்து நம்ம நடுவில் வந்து ஒரு டம்ளர் வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சிலையை வைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து வச்சுருக்கோம். அப்போ கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும், தண்ணியில் வந்து நனையாமல் இருக்கும். இதுவும் வந்து மண்ணால் செய்யப்பட்ட அந்த லக்ஷ்மி சிலை தான், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து நம்ம இந்த உருளையில் வந்து இந்த தீபம் ஏற்றும் போது இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம உருளையை அலங்காரம் பண்ணிவிட்டு இடையில வந்து நம்ம ஒரு தீபமும் ஏற்றலாம். நம்ம வெறுமனே வந்து உருளியில் பூ மட்டும் போட்டு வைக்காமல் மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமி சிலையை வச்சுட்டு தீபம் ஏற்றும் போது அது இன்னும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். வீட்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போது அடுத்து இன்னொரு மெத்தட்லேயும் இந்த உருளியை வந்து நம்ம அலங்காரம் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தண்ணியை வந்து நான் எடுத்திருக்கேன். இதுலேயே கூடவே வந்து வாசனைக்காக அந்த ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் ஆல்ரெடி கலந்து தான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இதோட இடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரை வந்து நம்ம வச்சுக்கலாம். எப்பயுமே டம்ளரை வந்து கவுத்தி போட்டு வைக்காமல் நீங்கள் திருப்பியே வைங்க. ஏன்னா தண்ணி உள்ளே வெயிட் இருந்தால் மட்டும்தான் அது உள்ளுக்குள்ளேயே நிற்கும். நம்ம திருப்பி போட்டு வச்சா அது கரெக்டாக நிற்காது. நல்லா நடு சென்டராக பார்த்து அந்த டம்ளரை வச்சுட்டு அடுத்து இப்போ அது ஓரங்களில் வந்து நம்ம பூக்களால் நிறச்சிடலாம். இப்போ நான் வந்து மஞ்சள் கலர் செவ்வந்தியை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த செவ்வந்தியை வந்து நம்ம ஃபுல்லாகவே அடுக்கிட்டு இதுக்கு இடையில வந்து அந்த ரெட் கலர் ரோஸையும் வந்து நான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பயுமே மஞ்சளும் ரெட்டும் காம்பினேஷன் செய்யும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம நடுவில் வச்சுருக்கக்கூடிய அந்த டம்ளருக்கு மேலே வந்து இந்த மாதிரி அந்த குத்து விளக்கு இருக்குங்களா, அதோட மேல் அந்த முகப்பு பகுதி இருக்குங்களா, அதை மட்டும் நம்ம வச்சு தீபம் ஏற்ற போகிறோம். ஸோ அதை தான் இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். அந்த குத்து விளக்கு வந்து அசையாமல் இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ளாட்டான ஒரு டம்ளராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் நம்ம தீபம் ஏற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து அந்த குத்து விளக்கை வச்சுட்டு நீங்கள் 5 திரி போட்டு தீபம் ஏற்றும் போது அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஓரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட்டோட லீஃபை தான் வச்சுருக்கேன். அதாவது ஃபுல்லாகவே வந்து அந்த பூக்கள் மட்டும் இல்லாமல் இலைகளும் இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உருளையை அலங்காரம் பண்ணுறதுங்கிறது இப்படி மட்டும்தான் இல்லை, நம்மளுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ என்ன இலைகள் இருக்கோ எல்லாமே வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். அது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு 2 ஐடியா மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே உருளியில் வெறும் பூக்களை மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி தீபமும் வச்சு ஏற்றி பாருங்கள். அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து அந்த குத்து விளக்கில் வந்து தீபம் ஏற்றிலாம். இதெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி குத்து விளக்கு வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள். அந்த வீடே வந்து ரொம்ப மங்களகரமாக, நம்மளுக்கும் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். அந்த உருளியை பார்க்கும்போது அது அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், தீபம் எரியும் போது அந்த உருளியை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரகாசமாக அழகாக இருக்குது. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.